Hi friends, இந்த வீடியோல எப்படி இந்த QR கோட் ஜெனரேட்டர் யூசிங் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த QR கோட் ஜெனரேட்டர் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் டெக்ஸ்ட் ஆர் URL அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை URLோ வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு சொல்லிட்டு அதோட யூஆர்எலை வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் QR கோட் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் மொபைலில் இந்த QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும் உங்களுக்கு google.comக்கு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இந்த QR கோடை நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் QR கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா qrcode.png அப்படின்ற ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டிவைஸில் வந்து டவுன்லோட் ஆகிடும் லோக்கலாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்லி யூஸிங் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலுக்கு வந்து நான் நேம் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம VS கோடில் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெயினாக வந்து நம்ம 3 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் இதில். ஸோ HTML ஃபைல், CSS ஃபைல் அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து style.css. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா script.js அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம index.htmlல நம்மளோட டெம்ப்ளேட் HTML கோடை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் HTML ஃபைல் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம CSS ஃபைலையும் script.js ஃபைலையும் வந்து நம்ம HTMLலேருந்து லிங்க் பண்ணோம். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த HRFல வந்து பார்த்தீங்கன்னா styles.css நான் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம script.js லிங்க் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம பாடி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பாடி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிங்க் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ srcன்னு போட்டு ஸோ script.js அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையும் நான் வந்து லிங்க் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து QR கோட் API வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அந்த API யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி QR கோட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த API யூஸ் பண்ணுறதுக்காக அந்த CDN வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ QR கோட் CDN நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெட் டேக்கில் வந்து அந்த CDN URL வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த URL எப்படி எடுக்கலாம்னா நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு ஸோ நார்மலாக வந்து QR கோட் CDN அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். ஸோ CDN.js அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு URL இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து காப்பி URL வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா src அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இதுக்குள்ளே அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம CDN வந்து லிங்க் பண்ணியாச்சு, QR கோட் CDN. ஓகே, இப்போ நம்ம பாடி டேக்கை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ணுற கோட் எல்லாமே நீங்கள் லைவாக வந்து ப்ரௌசரில் வந்து பார்த்துட்டே கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல VS கோடில், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே வந்து உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு கோ லைவ் காமிக்கலைன்னா நீங்கள் வந்து VS கூட ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கீழே கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
ஸோ இப்போதைக்கு பிளாங்காக இருக்குது, ஏன்னா நம்ம இன்னும் HTML எதுவுமே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ண இந்த இடத்துல வந்து லைவாக வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைவாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம சைட் பை சைடு இந்த ப்ரௌசரையும் VS கோடையும் நம்ம ஓப்பனில் வச்சுட்டோன்னா நம்ம கோடை எழுதும் போது ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகுறது நம்ம ஈஸியாக ப்ரௌசரில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் சைட் பை சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பாடி டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய HTML கோடை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம H1 டேக் தான் வந்து கொடுக்கணும். ஸோ QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 டேக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் செக்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் வரும்னா, ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து வரும், அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேட் QR கோட் அப்படின்ற இந்த பட்டன் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த H1 கீழே வந்து டாட் இன்புட் ஐஃபன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்புட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் பாக்ஸ், இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்புட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வருது. ஸோ நம்மளுக்கு டைப் வந்து டெக்ஸ்ட்டாக தான் தேவை. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா URL தேவை. ஸோ நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி ஈக்குவல் டு QR டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஐடி வந்து கொடுக்குறோம் இது இன்புட் பாக்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது சின்ன ஸ்பேஸாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைட் பேனலை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் டெக்ஸ்ட் ஆர் URL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்புட்டை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து தருப்போம். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஜென்ரேட் ஐஃபன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? ஜென்ரேட் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே வந்து நானும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோட், ஆக்சுவல் QR கோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த செக்ஷனை வந்து நம்ம இப்போ கோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ QR செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம QR கோட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு ஒரு டிவ்வை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக நம்ம இந்த டவுன்லோட் QR கோட் அப்படின்ற பட்டன் வந்து வரப்போகுது. ஸோ இந்த பட்டனை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு ஒரு ஐடி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் BTN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டைல் ஈக்குவல் டு டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ பட்டன் ஐடி ஈக்குவல் டு டவுன்லோட் பட்டன் நம்ம கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த பட்டனுக்குள்ளே நம்ம எந்த டெக்ஸ்ட்டும் இன்னும் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ டவுன்லோட் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ஆக்சுவலாக வந்து இந்த டேப்பில் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ டவுன்லோட் QR கோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஷோ ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்களேன், இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஒரு வாட்டி கொடுக்குறேன்னா, இப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து ஷோ ஆகல டவுன்லோட் QR கோட்னு. ஸோ அந்த QR கோட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது ஷோ ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த டவுன்லோட் QR கோட் பட்டனை வந்து இனிஷியலாக வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டிஸ்பிளே ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகுது, ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ HTML பார்ட் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து CSS ஸ்டைல்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குளோபல் ஸ்டைல்ஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலான்னா, ஸோ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ அப்புறம் பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக அவங்க கொஞ்சம் மார்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருந்த மார்ஜின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பேடிங்கும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். டிஃபால்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்க பேடிங்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம என்ன கொடுக்கணும் இந்த குளோபல் ஸ்டைலிங்ஸில். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஈக்குவல் டு ஸோ எப்பயுமே வந்து சான்ஸ் செரிஃபே கொடுத்துட்ருக்கோமே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுக்கலாம். SEGOEUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மின் ஹைட் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஹைட் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 100 வியூ ஹைட் வந்து வேணும். ஓகேவா? ஸோ மினிமம் நம்மளோட ஹைட் வந்து நம்ம பார்க்குற அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வேணும். ஸோ அதனால் 100 VH அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு நம்ம ஒரு கிரேடியண்ட்டான பேக்ரவுண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ நம்ம டாப் லெஃப்டில் ஆரம்பித்து பாட்டம் ரைட்டில் வந்து முடியுது கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ லீனியர் கிரேடியன்ட் 135 டிகிரி ஆங்கிளில் எனக்கு வேணும். ஸோ ஃப்ரம் இந்த கலர், ஸோ இந்த கலர்லேருந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் 0% இருந்து. ஸோ அடுத்து வந்து இந்த கலரில் வந்து எனக்கு வந்து எட் ஆகணும் 100%. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிரேடியன்ட் பேக்ரவுண்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணோன்னா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இந்த QR கோட் ஜென்ரேட்டர், அப்புறம் இன்புட்டு, ஸோ அப்புறம் அந்த பட்டன் எல்லாமே வந்து சென்டரில் வந்து வந்துடுச்சு. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெர்டிகலாகவும் சரி ஹரிசாண்டலாகவும் சரி நம்ம எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சென்டரில் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாடி ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த QR கோடு, இந்த இன்புட் எல்லாத்தையும் சுற்றி இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்துடுச்சா? ஸோ அடுத்து வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 2 rem அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். 1 remனா வந்து 16 px வந்து வரும். ஸோ 2 rem ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து 32 px வந்து எனக்கு வந்து பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பேடிங்னா என்னன்னா நம்ம பார்டருக்கு உள்ளே ஆட் ஆகிற ஸ்பேஸ் தான் வந்து பேடிங் சொல்லுவோம். ஸோ பார்டருக்கு வெளியே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா அது வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணோம்னா நம்ம எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குல்ல இந்த பாக்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரவுண்டு வந்து பண்ணோம். ஸோ நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 1 rem வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 16 px ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து எட்ஜஸ் வந்து ரவுண்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே. இப்போ பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நான் 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 20 px வந்து அந்த பிளர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ RGBன்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ 000 ஆல்ஃபா கலர் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சட்டிலாக ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து வித் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வித் ஈக்குவல் டு நம்ம ஃபுல் வித் வந்து ஆட் பண்ண வரேன். ஒரு 90% வந்து நான் வித் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் வித் வந்து எனக்கு ஒரு 400 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ H1க்கு வந்து நம்ம இப்போ ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ H1க்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு அலைன் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம QR கோட் ஜென்ரேட்டர் வந்து சென்டரில் வந்து வந்துச்சு. ஸோ கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது ரொம்ப டார்க் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சட்டிலான பிளாக் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டு ஒரு 1.5 rem வந்து ஆட் பண்ணிக்கலாம் மார்ஜின் பாட்டம். ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த QR கோடுக்கும் இந்த கீழே இருக்க இந்த எலமெண்ட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு கேப் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம H1 ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் செக்ஷனுக்கான ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம்.
ஸோ டாட் இன்புட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் செக்ஷன்னா என்ன, இப்போ நம்ம HTML போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்புட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த செக்ஷன் என்னெல்லாம் ஹோல்ட் பண்ண போகுதுன்னா நம்மளுடைய இன்புட் பாக்ஸு அண்ட் இந்த ஜென்ரேட் QR கோட். ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஹோல்ட் பண்ணுற செக்ஷன் பேர் தான் இன்புட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கேப் ஈக்குவல் டு 1 rem வந்து கேப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு கேப் வந்து சின்னதாக ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மார்ஜின் வந்து பாட்டமில் வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கும். ஸோ மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டு ஒரு இதுக்கும் வந்து ஒரு 1.5 rem வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ தான் கீழே வந்து நம்ம அந்த QR கோட் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த QR கோடுக்கும் இந்த இதுக்கும் வந்து ஒரு கேப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்புட் செக்ஷனுக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பாக்ஸுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம அவுட்புட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்குது, ஒரு பேடிங் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லா ஸ்டைல்ஸும் வந்து நம்ம இப்போ இந்த இன்புட் பாக்ஸுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா. ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் QR கோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது இல்லாமல் மிச்சம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கும். இந்த ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்தா தான். ஓகே, இப்போ இந்த பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் ஒரு 0.8 rem வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ பார்டருக்குள்ளே ஆட் ஆனால் பேடிங், பார்டருக்கு வெளியே ஆட் ஆனால் மார்ஜின். ஸோ இப்போ நம்ம பேடிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பிளாக் பார்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து சாலிட் கொஞ்சம் சட்டிலான ஒயிட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கலர் வந்து. ஸோ 2px சாலிட் அப்புறம் #DDD அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ லைட்டாக கிரே கலர் மாதிரி ஆட் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக வந்து ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் வேறு கலர் வருது. ஸோ அதையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் போக போக. ஸோ இப்போ பார்டர் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஒரு 0.5 rem வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பார்டர் ரேடியஸ். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக வந்து ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 1 rem வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட் சைஸ். ஓகே, இப்போ நம்ம அவுட்லைன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அவுட்லைன் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் நன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவுட்லைனே வந்து வராது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஈக்குவல் டு பார்டர் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் கலர் 0.3 செகண்ட்ஸ் வந்து ஈஸ் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ கீழே வந்து அந்த ஃபோக்கஸ் ஆகும்போது நடக்கிற அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபோக்கஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கணும், பார்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பார்டர் கலர் வந்து ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ 667 EEA அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ அன்செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து போயிடுது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து பக்காவாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன்ஸுக்கு வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது ஜென்ரேட் QR கோட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ பேடிங் வந்து 0.8 rem வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டம் பேடிங். ஓகேவா. ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் ஆட் பண்ணோன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 1.5 rem வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நான் பேடிங் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மேலே ஆட் பண்ணோம்ல. ஸோ அதே கலர் தான் இங்கேயும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ பிளாக் கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பார்டர் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஒரு பிளாக் கலரில் பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு
ஒரு 0.5 ரெம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த பட்டன் கிட்ட வரும்போது நம்ம கர்சர் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி பாயிண்டராக வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது இந்த கர்சர் வந்து பாயிண்டராக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து 1 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் போல்டாக வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் அனிமேஷன் வந்து ஆட். ஸோ அது வந்து 0.3 செகண்ட்ஸ் அப்புறம் ஈஸ் வந்து இருக்கு. ஸோ ஈஸ் அனிமேஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ டிரான்சிஷன் பேக்ரவுண்ட் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டனை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பட்டன் ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேஷ்டேக் 764BA2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பட்டன் வந்து ஹாவர் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நான் கிரேடியன்ட்டில் நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நானும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம QR செக்ஷனுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ .QR செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ QR செக்ஷன் எங்கே இருக்குன்னா நம்ம index.html இந்த QR கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த QR கோடையும் இந்த டவுன்லோட் பட்டனையும் ஹோல்ட் பண்ணுற அந்த செக்ஷனை தான் நம்ம வந்து QR செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ QR செக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து கொடுக்கணும் நம்ம. ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஏன் காலம் தரோம்னா நம்ம QR கோட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து வருது. ஸோ மேலே கீழே வரதுனால நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து கேப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் கேப் ஈக்குவல் டு ஒரு 1 ரெம் வந்து கேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ நம்மளுடைய அவுட்புட்டில் பார்த்தா இந்த QR கோடே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் ஜென்ரேட்டே பண்ணலல்ல. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி இருக்கிற அவுட்புட்டை வச்சு நான் வந்து உங்கள் ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த QR கோட் செக்ஷனுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவல் QR கோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஹேஷ்டேக் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு ஒரு 1 ரெம் வந்து பேடிங் ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங் வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எங்கள் அவுட்புட்டில். ஸோ சின்னதாக ஒரு பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இந்த QR கோடுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 0.5 ரெம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக வந்து இந்த QR கோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 0010px RGB வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கலர் மட்டும் 0.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம ஸ்டைல் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் டாப் ஈக்குவல் டு ஒரு 1 ரெம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டாப்பில். இந்த பட்டனுக்கு மேலே கொஞ்சம் கேப் வேணும்ல. ஸோ அதனால் 1 ரெம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே. நம்ம ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம இப்போ எப்போ இந்த ஜென்ரேட் QR கோட் பட்டனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஒரு URL இல்லை டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து QR கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த லாஜிக் எல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரி, ஓகே, வாங்க நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டேப்பை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணிடலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாம் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் ஸோ டாம் கண்டென்ட் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி ஸோ அரோ ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவல் கோட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கெட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம QR கோடு அப்புறம் ஜென்ரேட் பட்டன் ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டு QR கோடுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்
by id. ஸோ QR கோடுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், QR hyphen text அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ அந்த QR கோட் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் QR கோட் டெக்ஸ்ட் equal to document.getElement by id QR கோட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த HTML பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள் QR டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்புட் பாக்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து const of generate button equal to document.getElement by id. ஸோ generate button அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு 2 ரெஃபரன்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் பட்டனுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் பட்டனுக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு QR கோட் அந்த டிவ்வுக்கும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன் நல்னு சொல்லிட்டு. ஸோ லெட் ஆஃப் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதை வந்து நல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக QR கோட் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம மெத்தட் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இப்போ எப்போ அந்த ஜென்ரேட் பட்டனில் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ இது உள்ள என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்னா ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்னத்தை ஸ்டோர் பண்ண போகுதுன்னா ஸோ QR டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம யூசர் வந்து இந்த இன்புட்டில் பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ QR டெக்ஸ்ட் டாட் வேல்யூ டாட் ட்ரிம் பண்ணுறோம் அதை. ஓகேவா? ஸோ அவங்க வந்து சில நேரம் இன்புட்டே வந்து என்ட்ரு பண்ணாமே கூட ஜென்ரேட் QR கோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து நம்ம QR கோட் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாது. சம்திங் அவங்க அந்த பாக்ஸ்குள்ளே எதனா ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணால் மட்டுமே தான் நம்ம வந்து QR கோட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு கண்டிஷன் வந்து எழுதிக்கிறோம். ஸோ இஃப் நாட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வந்து எதுவுமே அவங்க என்ட்ரு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அலர்ட் ஸோ ப்ளீஸ் என்டர் சம் டெக்ஸ்ட்டு ஆர் URL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க எதுவுமே என்ட்ரு பண்ணலன்னா எதனா என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து தரோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் எதனா வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் QR கோட் எதனா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ QR கோட் div அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ டாட் இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம புது QR கோடை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ புது QR கோடை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்னா வித் ஹெல்ப் ஆஃப் அந்த QR கோடு API வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ QR கோட் ஈக்குவல் டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லுன்னு கொடுத்தோம்ல QR கோடை. ஸோ இதில் தான் நம்மளுடைய ஆக்சுவல் QR கோடை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நியூ QR கோட் ஆஃப் ஸோ QR கோட் div அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம யூசர் வந்து என்ட்ரு பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வித்து வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ வித்து வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஹைட் வந்து அதையும் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கலர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆட் பண்ணலாம். ஸோ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கலர் டார்க் வந்து #000000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஒயிட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கலர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் லைட் ஈக்குவல் டு #FFF அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் லெவல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கரெக்ட் லெவல் வந்து ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஸோ அப்போ தான் நம்ம QR கோட் வந்து எதனா டேமேஜ் ஆனால் கூட ஸோ இப்போ சில நேரம் வந்து நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருக்கலாம். QR கோட் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்கள்ல. இப்போ சில இடத்துல வந்து எதனா QR கோட் டேமேஜ் ஆகிருந்தால் கூட ஆனாலும் அதை வந்து ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து தரும். ஸோ அது எப்படின்னா நம்ம அந்த கரெக்ட் லெவல் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கொடுத்தோன்னா அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தாலும் மிச்சம் இருக்க QR கோட் வந்து கரெக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு தரும். ஸோ இப்போ நம்ம நியூ QR கோட் டாட் கரெக்ட் லெவல் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஹெச்னா என்ன அர்த்தம்னா
ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஹை வேல்யூ என்னென்னு அர்த்தம்னா 30% வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கவரி கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ 30% உங்களோட கியூஆர் கோட் வந்து டேமேஜ் ஆனாலும் அது வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து ஸ்கேன் பண்ணும்போது கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஹையாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இது 4 லெவல்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ லோ, மீடியம் அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி. ஸோ ஹைன்னு வச்சா உங்களுக்கு 30% டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பட்டன் வந்து ஷோ பண்ணோம்ல, ஏன்னா கியூஆர் கோட் வந்து இப்போ நம்ம ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பட்டன் வந்து ஷோ பண்ணணும். ஸோ டவுன்லோட் பட்டன் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு நம்ம வந்து டவுன்லோட் பட்டனை ஷோ பண்ணணுன்றதுக்காக பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளாக் எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல் லைன் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த பட்டன் வந்து ஃபுல் லைன் வந்து எடுத்துக்கும். ஸோ பக்கத்தில் வந்து வேறு எந்த எலமெண்ட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து ஃபுல் லைன் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நம்ம டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி அந்த டவுன்லோட் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் பட்டன் வந்து நீங்கள் யாருன்னா கிளிக் பண்ணும்போது அந்த டவுன்லோட் ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேன்வாஸை வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ கான்ஸ்ட் கேன்வாஸ். ஸோ கேன்வாஸ்னால் என்ன? இந்த கியூஆர் கோடு தான் அந்த கேன்வாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம்னா, ஸோ கியூஆர் கோட் டிவ் டாட் query selector ஆஃப் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கியூஆர் கோடு வந்து அந்த கேன்வாஸில் தானே ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ அதனால் கேன்வாஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ இஃப் நாட் ஆஃப் கேன்வாஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ ஏன்னா கியூஆர் கோடே இல்லாத போது நீங்கள் கியூஆர் கோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைல்ல. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி எலமெண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ லிங்க் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஏ டேக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஏ டேக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த நியூ விண்டோவில் வந்து அந்த நீங்கள் என்ட்ரு பண்ண டெக்ஸ்ட்டை வந்து அந்த லிங்க்குக்கு வந்து கரெக்டாக நேவிகேட் ஆகிடும். ஸோ ஒரு ஏ டேக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைலோட நேமை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லிங்க் டாட் டவுன்லோட் ஈக்குவல் டு நம்ம ஃபைலோட நேம் என்ன கொடுக்கலாம்? ஸோ கியூஆர் கோட் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் ஃபைலோட நேமும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம HTML கேன்வாஸ் வந்து இப்போ நம்ம டவுன்லோடபிள் பிஎன்ஜியாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா லிங்க் டாட் href ஈக்குவல் டு கேன்வாஸ் டாட் டு டேட்டா URL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து image/png அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம HTML கேன்வாஸ் வந்து டவுன்லோடபிள் பிஎன்ஜி ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ டெம்பரரி லிங்க்கு, ஸோ அதை வந்து நம்மளுடைய மெயின் டாக்குமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் அப்பன் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே லிங்க்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மெயின் டாக்குமெண்ட்டில் வந்து இந்த லிங்க் வந்து ஆட் ஆகிடும். ஓகே. இப்போ லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ அதனால் லிங்க் டாட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் ஆட் ஆனது ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லிங்க்கை வந்து இந்த டெம்பரரி லிங்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எப்பவுமே ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ மெமரி லீக்ஸ் வந்து ஆகாமல் வந்து தடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ரிமூவ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணோம்ல டாக்குமெண்ட்டோட, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டவுன்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து முடிஞ்சது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து
ஒரு டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணிட்டு இல்லை லிங்க் வந்து என்டர் பண்ணிட்டு இன்புட் பாக்ஸில் நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் கியூஆர் கோடு பட்டனை கிளிக் பண்ணாமல் வெறுமனே என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் கூட இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகின மாதிரி பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, ஸோ இது கீழே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கியூஆர் டெக்ஸ்ட்டு டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கீ ப்ரெஸ் எதனா பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும்போது நம்ம இப்போ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இஃப் டாட் கீ ட்ரிபிள் ஈக்குவல் நம்ம வந்து என்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பட்டன் வந்து கிளிக் ஆகணும். ஸோ ஜென்ரேட் பட்டன் டாட் கிளிக் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஒரிஜினல் அவுட்புட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ போயிட்டு ஸோ இந்த இடத்துல எதனா ஒன்று நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என் நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுத்தா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகலன்ற ப்ராப்ளம் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ script.jsல வந்து ஸோ நம்ம ராங்காக வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வேல்யூ அப்படின்றது தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எப்படியே டைப்போ ஆகி அது வந்து அந்த வேறு வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ QR text டாட் வேல்யூ டாட் ட்ரிம் அப்படின்றது தான் ஆக்சுவலான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்து நார்மலாக QR கோடுன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதே வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே நம்ம அப்பர் கிளேஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ கேபிட்டலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே வந்து நம்ம இதே நேம் வந்து கொடுக்க வேணாம். ஸோ நான் கேப்ஸில் வந்து கரெக்ட் லெவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நான் என் நேமை கொடுத்துட்டு ஜென்ரேட் QR கோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தா பாருங்கள் நம்மளுக்கு வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு நேம் கொடுத்து கூட ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு நேம் கொடுத்து ஜென்ரேட் QR கோட் கொடுத்தாலும் நம்மளுக்கு வேறு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு QR கோட் டவுன்லோடும் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சின்ன மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.